மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் தமிழ்நாட்டில் முதலாக வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் கொளத்தூர் ஜெகநாதன் தெருவில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தொடங்கப்பட்ட முதல்வர் படைப்பகம் தற்போது ஓராண்டை கடந்து வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. இப்படைப்பகத்தின் மூலம் போட்டித் தேர்வு மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் பயன்பெற்றுள்ளனர். இதுவரை முதல்வர் படைப்பகத்தின் வாயிலாக பல்லாயிரம் மாணவர்கள் படித்து பயன்பெற்றதுடன் பல்வேறு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று அரசு துறைகளில் வேலை வாய்ப்புகளை பெற்று மகிழ்ச்சியுடன் பணிபுரிந்து வருகின்றனர். இதுவே நம் அரசின் பெருமை. மாணவர்கள் மற்றும் பொதுமக்களின் மிகுந்த வரவேற்பை கருத்தில் கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சென்னையில் பல்வேறு இடங்களில் முதல்வர் படைப்பகங்களை அமைக்க உத்தரவிட்டுள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் 30 முதல்வர் படைப்பகங்கள் அமைப்பதற்கான பணிகள் மேற்கொண்டுள்ளது. அண்மையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சென்னை தங்க சாலையில் முதல்வர் படைப்பகமும் கடந்த 14/11/2025 அன்று கொளத்தூர் பெரியார் நகரில் முதல்வர் படைப்பகம் மற்றும் நவீன நூலகத்தையும் திறந்து வைத்தார்கள். மேலும் 27 இடங்களில் முதல்வர் படைப்பகங்கள் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் வகையில் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக இன்று 28/12/2025 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நல்வழி காட்டுதலின்படி சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பிராட்வே பிரகாசம் சாலையில் 23.06 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மிகவும் பிரம்மாண்டமான முதல்வர் படைப்பகம் மற்றும் நவீன நூலகம் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் அடிக்கல் நாட்டி பணிகள் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த முதல்வர் படைப்பகம் மற்றும் நூலகமானது தரைத்தளம் மற்றும் 2 தளங்களுடன் முற்றிலும் குளிரூட்டப்பட்ட நவீன முதல்வர் படைப்பகமாக அமைக்கப்பட உள்ளது. தரைத்தளத்தில் காத்திருப்போர் அறை, 4 மற்றும் 2 சக்கர வாகனங்கள் நிறுத்துமிடமும், முதல் தளத்தில் 80 இருக்கைகள் கொண்ட பொது பிரிவு வாசிப்போர் பகுதி, 56 இருக்கைகள் கொண்ட சிறுவர்கள் பகுதி, 42 இருக்கைகள் கொண்ட மின் நூலகம், 24 இருக்கைகள் கொண்ட நாளிதழ்கள் மற்றும் பருவ இதழ்கள் பகுதி, 16 இருக்கைகள் கொண்ட காத்திருப்போர் பகுதி மற்றும் அலுவலக அறை ஆகியவை அமைக்கப்பட உள்ளன. மேலும் 2ஆம் தளத்தில் 70 இருக்கைகள் கொண்ட போட்டித் தேர்வு மாணவர்களுக்கான பயிற்சி கூடம், 68 இருக்கைகள் கொண்ட பகிர்ந்த பணியிட மையம், 63 இருக்கைகள் கொண்ட கற்றல் மையம், 9 எண்ணிக்கையிலான தனி அலுவலகம், 8 எண்ணிக்கையிலான கலந்தாய்வு கூட்டரங்கம், உணவு அருந்தும் இடம் மற்றும் அனைத்து தளங்களிலும் நவீன ஒப்பனை அறைகள் என பல்வேறு வசதிகளுடன் அமைக்கப்பட உள்ளது. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறையின் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் பிராட்வே பிரகாசம் சாலையில் 23.06 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மிகவும் பிரம்மாண்டமான முதல்வர் படைப்பகம் மற்றும் நவீன நூலகம் அமைப்பதற்கான பணிகளை இன்று துவக்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களின் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.